ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சோயா பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள், ஒரு 15 பூண்டு. இப்போ இந்த சோயா சங்க்ஸை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து தனியாக புழிஞ்சு வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை இதுக்குள்ளார போடுவோம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். சோயா சங்க்ஸ் கொதிச்சிருக்க அதே கேப்பில் 2 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சொன்னேன் இல்லையா, அதோட அந்த பூண்டையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது எடுத்துட்டு ஃபில்டர் பண்ண வேண்டியதான். நல்லா புழிஞ்சி எடுக்கணும். இந்த மிளகு ஜீரகத்தூளையும் பூண்டையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். சோயா சங்க்ஸை புழிஞ்சி எடுத்துட்டேன். அடுப்பை பற்ற வச்சு வானல் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆனவுடனே பெருஞ்சீரகத்தை போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. இப்போ இது வெடிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வெங்காயம் தக்காளியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா சுருளை வதக்க போகிறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. 4 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் தனியாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலாவை போட்டு ஒரு வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக. 5 நிமிஷம் நல்லா மசாலாவையும் போட்டு சுருளை வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருந்த மிளகு ஜீரகத்தூள், பூண்டை இதில் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு ஒரு வதக்கிக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் அரைச்ச அந்த ஏனம் இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் வேகணும். இந்த பாத்திரத்தை அலம்பி ஊற்றுற தண்ணி மட்டும் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம அடுத்து தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சோயா சங்க்ஸை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அடுப்பை சிம் பண்ணி மூடி போட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தேங்காய் பாலெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இதே மாதிரியே கொதிச்சதுன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இது சப்பாத்தி, தோசை, தயிர் சாத்துக்கு தொட்டுக்கையாக சாப்பிட்லாம். சாம்பார் சாத்துக்கு, ரசம் சாத்துக்கு, இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கையாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. இதுக்கு செலவும் பெருசாக கிடையாது. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.